அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா இஸ்ரோவுடைய PSLV C60 இதை பற்றி நம்ம நிறையா டைம் செய்தியிலே பார்த்துட்டோம். PSLV C60 பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் PSLV C60ல் நமக்கு அனுப்ப போகிறாங்க. இதில் SDX-01 அண்ட் தென் SDX-02 இதுதான் சேசர் அண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது இரண்டுமே பார்த்தோம்னா 220 கிலோ எடை கொண்டவை. ஸோ இது ரெண்டையும் தான் அனுப்ப போகிறாங்க இந்த PSLV C60க்கு கீழே. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம்னா நமக்கு டாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ விண்வெளியில் 2 விண்கலன்கள் ஒன்றோட ஒன்று சேர்றத டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃப்யூச்சர் மிஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம 2035 பார்த்தோம்னா பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்குன்னு ஒரு சொந்தமாக இருக்கக்கூடிய விண்வெளி நிலையம் அப்படிங்கிறத உருவாக்க போகிறோம். ஸோ அதனுடைய ஒரு முன்னோடி திட்டங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதை இன்றைக்கி அனுப்ப போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் PSLV C60 அப்படின்னு பார்த்தோம்னா PSLVயோட 4th ஸ்டேஜ், 4வது நிலையில் பார்த்தோம்னா நிறைய சேட்டலைட்டை வச்சு அனுப்புவாங்க. அந்த வகையில் 24 சேட்டலைட்ஸை வச்சு அனுப்ப போகிறாங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடைத்தற்கு அரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு செயலை செய்வதற்குன்னு ஒரு முக்கியமான காலகட்டம் வரும். ஸோ அந்த காலம் வரப்பையே அந்த முக்கியமான செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திருக்குறள் எண் 489 அதிகாரம் காலம் அறிதல். அடுத்ததாக பார்த்தோம்னா ஜனவரியில் புதிய பாம்பன் ரயில் பாலம் திறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாம்பன் ரயில் பாலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆங்கிலேயர் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது தான் முதல்ல 1870களிலே இதற்கான தேவை அப்படிங்கிறது உணரப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு அந்த கடல் வழியாக போகிறதுக்கு பார்த்தோம்னா 150 மைல்கள் தொலைவாக இருந்துச்சு. அது தனுஷ்கோடி வழியாக நம்ம போகிறப்ப இந்த பாம்பன் பாலம் 1914ஆம் ஆண்டு கட்டப்பட்டு முடித்ததுக்கு அப்புறமா அந்த மைல்கள் பார்த்தோம்னா 22 மைலாக குறைஞ்சிது. 150 மைல்லேருந்து 22 மைலாக குறைஞ்சிது. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன், குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ட்ரேட் இது எல்லாமே வந்து அதிகமாச்சு. சரிங்களா? ஸோ இந்த பாம்பன் பாலம் 1914 கட்டப்பட்ட இந்த பாம்பன் பாலமானது 100 வருஷத்தையும் கடந்து இருந்துச்சு. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இப்படி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது வந்து போக போக பழுதடைஞ்சிட்டே வந்துருச்சு. அதனால தான் மத்திய அரசாங்கம் புதுசாக ஒரு பாம்பன் பாலம் அப்படிங்கிறத கட்டியிருக்காங்க. ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் அவங்க தான் வந்து இந்த பாம்பன் பாலத்தை அதனுடைய கட்டுமான பணிகளை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பாலத்தினுடைய சிறப்பம்சம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு மொத்தமாக 2 கிலோமீட்டர் நீளம் இருக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தானியங்கி கதவு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த இது வெர்டிக்கல் அப்லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேரெக்டாக மேலே தூக்கி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இப்படி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? கடல் மட்டத்திலிருந்து இந்த பாலம் 6 அடி, இதனுடைய ஹைட்டுக்கு போகிறப்ப அது 17 அடிக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டா போதும். சரியா? கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பெண்கள் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த கொன்னரு ஹம்பி அவர்கள் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. ஸோ அந்த சைடு பார்த்தோம்னா முர்ஸ்லின் அப்படிங்கிறவர் வந்து ஆண்கள் பிரிவில் வின் பண்ணியிருக்கார். சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாளிலிருந்து முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.